வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்க இன்டர்வியூ எல்லாமே ரொம்ப விவாதமா போய் பரபரப்பா போகுதே சார், என்ன காரணம்? உண்மையை சொல்லுகிற போல அந்த விவாதம் வருவது இயற்கை. ஓகே. இந்த உலகம் உருண்டேன்னு முத ஒருத்தன் சொன்னான், அதனால பெரிய விவாதமா போச்சு. ஓகே. அதனால பொய் சொன்னா அப்படி போறது இல்ல, உண்மையை சொன்னா விவாதம் வருது. ஆனா நீங்க தாவேக்காவுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அது வந்து நீங்க விருப்பப்பட்டு தான் பண்றீங்களா, இல்ல அதுக்கான நிர்பந்தம் வந்து ஏற்படுதா? இது என்ன காரணம்? என்னை நிர்பந்திக்க என்னை படைத்த ஆண்டவனால் கூட முடியாது. நீங்க புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை தெரிஞ்சா உங்களுக்கு புரியும். ஒன்றே ஒன்றை சொல்லிடுறேன், அப்பதான் கேட்குற ஆடியன்ஸுக்கு புரியுங்கிறதுக்காக. உலகத்தையே உலுக்கிய கோர சம்பவம் ராஜீவ்காந்தியுடைய கொலை. அந்த கொலையில் உலகமே அமைதியாக இருந்தபோது நான் மட்டும்தான் மாற்று கருத்து சொன்னேன். சந்திராசாமி சுப்பிரமணிய சாமிக்கு தான் அந்த கொலை வழக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன். இதை போலவே ராஜேந்திர ஜெயின் என்று ஒரு பத்திரிகையாளர் டெல்லியில் சொன்னார், எழுதினார். அவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். ரமேஷ் தலால்னு ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு இளைஞன், ஒரு 35 வயசு இருக்கும். அவன் சந்திராசாமியுடைய ஆசிரமத்தில் அன்றைக்கு மாலையில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி அஃபிடவிட்டாக போட்டான் ஜெயின் கமிஷனில். அவனும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டான். இன்னொருவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், அவர் கனவு கண்டதை வந்து ஃபைல் பண்ணார் அஃபிடவிட்டா, அவரும் மர்மமான கொலையில் செய்யப்பட்டார். இவர்கள் எல்லாவற்றையும் விட ஆதாரப்பூர்வமாக அதில் ஃபைல் பண்ணவன் நான் தான். அப்போ இதுலேருந்து பார்த்தா நான் உயிரோடு இருப்பது என்பது என்னுடைய திறமை இல்லை, ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். என்னை நிர்பந்தப்படுத்த யாராலும் முடியாது. 3 பேர் மர்மமான குறையில் கொலை செய்யப்பட்டார்கள், மிச்சம் நான் தான் இருக்கிறேன். அதனால் நான் போனஸ் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை எவராலும் நிர்பந்தப்படுத்தவும் முடியாது, நெருக்கடி தரவும் முடியாது. எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். நீங்க திருப்பி வந்து காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படின்றது அமையும், இந்த முறை திமுக கூட கூட்டணி அமைக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா இடங்கள்லயும் சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு, நாங்க வந்து ஒரு சகோதரத்துவத்தோட நாங்க வந்து இருந்துட்டு இருக்கோம், இணக்கமான ஒரு இன்டாக்டான கூட்டணியா தான் இருந்துட்டு இருக்கு, எதிரிகள் தான் வந்து அதை பிரிக்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ நீங்க உங்களை தான் எதிரின்னு சொல்றாரா, என்ன சொல்ல வரீங்க சார்? கடந்த கால வரலாறு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே அவர் சொல்வது உண்மை இல்லைன்னு உங்களுக்கு புரியும். கூடா நட்பு கேடாய் விளையும்னு காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு போனது திமுக தானே, அவங்க அப்பா தானே சொன்னார். இப்போ திரும்பி சேர்ந்தது ஏன்? அதனால் அரசியலில் சொல்வதெல்லாம் உண்மை என்று நினைச்சா அது உங்களுடைய புரிதல் தப்புமா? அதனால இன்றைக்கு சொல்லுவார், நாளைக்கே மாற்றியும் சொல்லலாம் சார். ஆனால் இப்போ காங்கிரஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து சீட்ஸ் பற்றின டிஸ்கஷன் வந்து சீக்கிரமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொன்னதுனால இப்போ பிப்ரவரி 28 சீக்கிரம் பரவாயில்லம்மா, 10 நாள்லயே சொல்லிட்டாங்களா? பிப்ரவரி 22 தேதி இந்த பிப்ரவரி, அடுத்த வருஷம் பிப்ரவரி, இந்த பிப்ரவரி 22. ஸோ அவங்க சொன்ன உடனே வந்து காங்கிரஸ் கிட்ட ஒரு மன வருத்தம் வந்து ஏற்படுது, அப்போ உடனே நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லி சீக்கிரமா பண்றாங்க. அதான் இவ்வளவு சீக்கிரம் நான் என்னமா பண்ண முடியும்? இது பேர் சீக்கிரமா? தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது, சீக்கிரம்ங்கிறது உடனடியாக அறிவிச்சிருந்தாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஏற்கனவே நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லியே 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. இப்போ இன்னும் 10 நாள் கழிச்சு கமிட்டி போடுவோம்னு சொல்றது தான் சீக்கிரம் அப்படின்னா உன் கருத்தோட என்னால் ஒத்து போக முடியலமா? நீங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து வெள்ளமா திரண்டு வராங்க, மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது தவிர்த்து தாவேகா எந்த காரணத்தினால நீங்க வந்து அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி இல்ல அரசியல் கட்சி? அது நல்ல அரசியல்வாதி நீங்க யாரையும் சொல்ல முடியாதுமா. நீங்க எங்க யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க யார் நல்ல அரசியல்வாதி? நீங்க தான் சார். ஆனா தாவேகா வந்து அவர் நல்ல இல்ல, நான் என்ன நான் நீங்க சொன்னதுக்கா நான் சொன்னேன், நீங்க அதை விட்டு அடுத்ததுக்கு போறீங்க. இல்ல, நீங்க நான் தாவேகாவுக்கு மக்கள் கூட்டம் வருதுன்னு சொன்னேன்னு சொன்னீங்க, இப்போ அதான் சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்றேன். மக்கள் கூட்டத்தை தவிர்த்து வேற என்ன? அதுதானமா முக்கியம். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டா முட்டாளா இருந்தாலும் அவன் தான் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். மக்கள் ஓட்டு போடலாம், எவ்வளவு பெரிய சாக்ரட்டிஸா இருந்தாலும் அவன் தோத்து போயிடுவான், சாணக்கியரா இருந்தாலும் தோத்து போயிடுவான்னு அர்த்தம். மக்கள் கூட்டம் வருது, அவங்க தானே ஓட்டு போட போறாங்க. அங்கே கூட்டம் வருது, அதனால அவங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொன்னேன். இது உண்மையா பொய்யா? எது யதார்த்தம், எது உண்மையோ அதை நான் சொல்றேன். அது நீங்க ஒத்துக்கலைன்னா காங்கிரஸ்க்கு இப்ப சமீபத்துல கூட்டங்கள் எல்லாம் வராததுனால அந்த கூட்டமே உங்களை வந்து அது ஒரு கவர்ச்சியா உங்களுக்கு தோணுதா சார்? அப்படி இல்லம்மா, நான் அப்படியே சொல்ல. தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா வந்து காசு கொடுத்தா மட்டும்தான் கூட்டத்துக்கு ஆள் வர்ற மாதிரி இருந்த நிலைமையில காசே கொடுக்காம பெரிய கூட்டம் அதுக்கு வருது, அதை பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சியா சொல்லியிருக்கேன். அது சரின்னா எடுத்துக்கங்க, தப்புன்னா விட்டுருங்க. அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்ப இருக்கிறவங்க செயல்பாடு பார்க்கறதுனால தான் அதே நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸ். ஓகே. அவர் செயல்பாடு அதாவதுமா, இப்ப நான் சொன்னது புரியுது. தமிழ்ல சொல்லட்டுமா? அயோக்கியத்தனமான செயல்பாடுகளை ஒன்றுமே செயல்படாமல் இருப்பதே மேல்.
அயோக்கியத்தனமான செயல்பாடுகள்னு யார சொல்றீங்க? நான் யாரு நீங்களே புரிஞ்சுங்க. இல்ல நீங்க சொல்லிருங்க. இல்லம்மா, ஏற்கனவே நீங்க அனுபவம் இருக்கிறவங்க, ஆற்றல் இருக்க சொல்றீங்க. அனுபவமும் திறமையும் இல்லாத ஆளே கிடையாது. அறிவும் திறமையும் ஆற்றல் எல்லாருக்கும் இருக்குல்ல. போலீஸ்காரனுக்கு அனுபவம் திறமை இருக்கா? திருடனுக்கு அனுபவம் திறமை இருக்கா? ஆனா இருக்கு. போலீஸ்காரனுடைய அனுபவம் திறமையும் மக்களுக்கு பயன்படுது. திருடனுடைய அனுபவம் திறமை மக்களுக்கு கேடு விளைவிக்குது. அதனால அனுபவம் திறமையை மட்டும் அவனை உயர்த்த முடியாது. அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அதை வைத்துக் கொண்டு அவருடைய நோக்கம், அவர் புதுசா வந்திருக்கிறார் நீங்க தான் சொல்றீங்க. இன்னும் அவரை பற்றி முழுமையா நோக்கமே தெரியாம மக்கள் கூட்டம் மட்டுமே போதுமானது. மற்றவங்களை பத்தி நோக்கம் புரிஞ்சு போச்சு இல்ல. இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் புதுசா கடன் எவ்வளவுமா? 4 வருஷத்துல 4.5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன். இது எவ்வளவு பெரிய சுமை என்பதை மேலோட்டமா பார்த்தா புரியாது. நீங்க இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் இத்தனை அணைகள், இத்தனை சாலைகள், இவ்வளவு மின்சார உற்பத்தி, பள்ளிக்கூடம், காலேஜ் எல்லாம் காமராஜர் கட்டுற போது தமிழ்நாட்டுடைய மொத்த வரவு செலவே அவர் ஆட்சியை விட்டு இறங்குற போது 9வது வருஷம் வெறும் 180 கோடி ரூபா தான். நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அதுலதான் இவ்வளவு பெரிய மாற்றம் தொடர்ச்சி போட்டு போன தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சது. இந்த 4.5 ஆண்டுகளில் கடன் மட்டும் 5 லட்சம் கோடினா இதுக்கு வட்டி கட்டவே முடியாதேம்மா. கணக்கு தெரியாத வீட்டுல நித்தமும் சண்டைமா. வளர்ந்த மாநிலமாக இருக்கு அப்படின்னு மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமாக இருக்குன்றதான திமுக வந்து குறிப்பிடுறாங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் தான் உலக பேரழகன்னு சொல்றேன், ஒத்துக்குவீங்களா? சொல்றது அவங்க விருப்பமா? அது யதார்த்தம் என்ன? தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காமா? நான் என் வீட்டில் இருக்க பேர பிள்ளைகளை பார்த்தே பயப்படுறேன். ஐயோ இவங்களோட நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, இவங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற ஒரு அச்சம் வருது. திரும்பி உங்களை பார்த்து கேட்குறேன். தூத்துக்குடி பிரச்சனை ஞாபகம் இருக்குல்ல? 16 வயசு ஒரு பெண் குழந்தைய வாயில துப்பாக்கி வச்சு சுட்ட போடுது 2018. அதை கடுமையாக கண்டிச்சு நானும் பேசினேன். அப்ப அதிமுக ஆட்சி. இதே முதலமைச்சர் பேசினாரா? திமுக அத்தனை பேரும் பேசினாங்களா? அப்ப போட்ட ஒன்மேன் கமிஷன், அருணா ஜெகதீசன் கமிஷன், அது ரிப்போர்ட் கொடுக்கிற போது திமுக ஆட்சி வந்துருச்சா? யார் சுட்ட அதிகாரி, யார் மேல இருந்து குறிபார்த்து சுட்டா, எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாங்களா? அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாதானே அதுக்கப்புறம் சரியா இருக்கும். எடுத்தாங்களா? என்ன நடவடிக்கை? ப்ரமோஷன். இந்த ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாவே இந்த ஆட்சி எப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். சோ இதுக்கெல்லாம் மாற்றாக தாவேகா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லமா. நான் என்ன நான் சொல்லாத நீயே சொன்னல. தாவேகாவுக்கு பின்னால் ஒரு மக்கள் கூட்டம் இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். மக்கள் கூட்டம் இருக்கு, அவர் வந்து நல்லா செயல்படுவாரு. நான் அதை சொல்லமா. நான் என்ன சொல்றேன்னா மக்கள் கூட்டம் இருக்குதோடு நிறுத்திட்டேன். நான் கமா போடல. நீங்க அதுக்கப்புறம் நீங்களா உங்களுக்கு சேர்த்துட்டா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைக்கும்னு சொல்லும்போது சார் அது என்னன்னு கேட்டா, கூட்டணி அமைத்தால் எங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும். அவர்கிட்ட ஆள்பலம் இருக்கு. நாங்கள் அவங்களுக்கு சேர்ந்தா ஒரு பெரிய வெற்றி வரும். வெற்றி வந்து ஆட்சியை வைத்தால் இந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்வது. நீங்க சொல்றீங்கல்ல அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு, எங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்குல்ல, அதன் வாயிலாக மக்களுக்கு ஏதாவது செய்யலாமா, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க எல்லா இடத்துலயுமே வந்து விஜய்க்கு ஆதரவாக, இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஜனநாயகன் படமா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே வந்து விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் வந்து குரல் கொடுத்திருக்கு. ராகுல் காந்தி அவர்களே வந்து ட்வீட் எல்லாம் போடுறாங்க. ஆனா விஜய் வந்து காங்கிரசினுடைய பிரச்சனைக்கோ எதுக்குமே வந்து குரல் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கே சார். அதுதான் பிளஸ். பிஜேபி என்ன சொல்ல விட்டாதானமா புரியும். சொல்ல உள்ள நீயே பேசி போன அதான் கேள்வி முடிஞ்சு போச்சுமா. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரா? அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாரா? அதிமுக ஊழல்னு சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா? காங்கிரஸ் பத்தி ஏதாவது சொன்னாரா? இன்னும் சொல்லல. எதுவும் ஏன்னா தோழமையில இருக்கீங்களா? இல்லம்மா, நீதானமா சொல்லணும். இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்கிறேன். அப்பா அவர் எங்கள் மீது ஒரு நல்ல மரியாதை வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அந்த மரியாதையை, பரஸ்பர மரியாதையை எங்க லாபத்துக்குன்னு இல்லை, நாங்க ஆட்சிக்கு வரணுங்கிறது கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்க நினைக்கல. இதன் வாயிலாக மக்களுக்கு, பாவப்பட்ட தமிழக மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைக்கிறோம். 8 எம்பிகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க இப்போ நாடாளுமன்றத்துல. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. விஜய் அவர்கள் அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லையே. அப்படியா? திமுக எம்பி இருக்காங்களா இல்லையாமா? இருக்காங்க. அது டிஸ்மிஸ் ஆனதுல, அந்த சஸ்பெண்ட் ஆனதுல 8 எம்பியில் யாராவது திமுக இருக்காங்களா? இல்ல. ஏமாத்துறத நம்ம ஏமாறாதீங்கம்மா. ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொல்றது கேட்கிற எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாத மாதிரி பேசுறீங்க. சரி, உண்மையிலே கண்டிச்சா அங்கெல்லாம் அவங்க எதிர்த்து போராடி இருக்கணும். போராடி இருந்தா அவங்களும் சஸ்பெண்ட் ஆயிருப்பாங்க. ஆக பூனைக்கும் காவல் பாலுக்கும் தோழன்.
இருந்தாலும் அதுக்கு கூட வந்து விஜய் வந்து எதுவுமே குறிப்பிடலையே சார். ராகுல் காந்தி அதான் திரும்பி சொல்ல வைக்கிறோமா, சீக்கியர்களுக்கு எதிரானவர் அளவுக்கு ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கு. அப்ப யாருக்கு எதிரா? சீக்கியர்களுக்கு எதிரானவர் ராகுல் காந்தின்ற அளவுக்கு மோடி அவர்கள் வந்து கருத்து வைக்கிறாரு. மோடி தானே வைக்கிறாரு. மோடி சொன்னா அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா? அவர் அதாவது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்புன்னு அவர் சொல்றாரா? இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே 2000-3000 பேர் சுட்டுக் கொண்ட குஜராத்தில் முதல் மந்திரியா அவர் இருக்கிற போது தானே இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி இங்க எடுத்துங்க, நான் உங்களை பார்த்து கேட்கறேமா, இப்போ இந்த கேள்விக்கு தான் உங்களுக்கு சரியா நீ பதில் சொல்லுவேன். திராவிட முன்னேற்ற கழகம் 4.5 வருஷத்துக்கு முன்னால தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோவை சிறையில் வாடுகின்ற இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம் சொன்னாங்களா? சொன்னாங்களா இல்லையாம்மா? சொன்னாங்கல்ல. இவங்க ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு இல்ல, விடுதலை பண்ணாங்களா? ஏன்? இதுதான் சிறுபான்மை பாதுகாப்பா? நான் அதை மேலோட்டமா சின்ன பையன் மாதிரி சொல்ல விரும்பல. ஒரு ஆட்சியில் வழக்கு முடிந்து சிறைக்கு போனதற்கு பின்னால அவர்களை விடுதலை செய்கின்ற உரிமை இந்திய அரசியல் சட்டப்படி மாநில அரசுக்கு உண்டு. இன்னும் 2 சம்பவத்தை சொல்லிட்டா தெளிவா புரியும். தர்மபுரியில உன்னை போல இளம் பெண்கள் வேளாண் பல்கலைக்கழகத்து மாணவிகள் பஸ்ல போனாங்க. அதை அப்படியே கொளுத்தி விட்டு 4-5 பேர் செத்தாங்களா? கொளுத்தி விட்டதுல ஒரு ஒன்றிய செயலாளர் ஏற்றி ஏடிஎம்கேல உண்டு. அதெல்லாம் வீடியோவே இருந்துச்சு. அந்த வழக்கில் அவங்க சிறைக்கு போனாங்க. அந்த சிறையில் இருந்தவர்களை அடுத்து அதிமுக ஆட்சி வர்றபோது ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. சரியா? அதே போல மதுரை மீடியா பர்சன் முதல்ல புரிஞ்சுக்கணும். தினகரன் பத்திரிகை அந்த ஆபீஸை கொளுத்தி விட்டாங்களா? 3 பேர் கருகி செத்தாங்களா? கொளுத்தி விட்டவங்க யாருன்னு உலகத்துக்கே தெரியுமா? கோர்ட்டில் அவங்க தண்டனை கொடுத்தாங்களா? ஜெயிலுக்கு போனாங்களா? போனவங்களை திரும்பி ரிலீஸ் பண்ணதா அதே திமுக ஆட்சி தான் ரிலீஸ் பண்ணிச்சு. அவங்க வந்த உடனே அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி என்ன சொன்னார்? கண்கள் பனித்தது, இதயம் இனித்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நான் சொன்னது உண்மையை, நான் சொல்லுகிற உண்மையை பற்றி புரிந்து கொள்ள முடியும். ஆனாலுமே காங்கிரஸ் வந்து கூட்டணியை வந்து தொடர்ந்துட்டு தானே இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் கூட நாங்க திமுக கூட தான் வந்து பயணம் பண்ணுவோம் அப்படின்றத செல்வப்பிரந்தகை இவர்களே வந்து சொல்றாரு. நீங்களும் அதே கொஞ்சம் பொறுங்கம்மா. ஆக்க பொறுத்த சாமி ஆற பொறுக்க கூடாதா? இதுவே தாமதம்னு நீங்க தானே ரைட்டுமா. பெட்டர் லேட் தென் நெவர். என்ன சார் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லி நீங்களே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு சாதகமா சொல்லமா, உங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு சாதகமா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கடந்த காலத்தில் இவ்வளவு மோசமா இருக்கிற போது அதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு சிந்தனையை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். மாற்றி அமைக்கிறதுக்காக ஒரு சிந்தனை நீங்க உருவாக்கணும்னு சொல்லி நீங்க தாவேகா காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்றீங்க. நாங்க தாவேகாவை எதன் அடிப்படையில நம்பணும், அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், நாங்க எப்படி சார் பண்ண முடியும்? ஏமா நான் என்ன ப்ரூவ்டு இப்ப கொஞ்சம் முன்னால என்னமா சொன்னேன்? 16 வயசு பெண் குழந்தைய வாயில துப்பாக்கி வச்சு சுட்டவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ப்ரூவ் ஆயிடுச்சா தப்பானவங்களுக்கு ஆதரவாக்கான்னு? இவர் யாரு? அதான் முன்னால சொன்னேன். இவர் மோசமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? ஓ, இதோட நல்லவரா இருக்க வாய்ப்பு இல்லையா? இல்ல, 2 இருக்குல்ல. யோசிக்கணும் இல்லையா? எப்படி கண்மூடித்தனமா அவர் நல்லவரா இருப்பார் சொல்றீங்க? இவங்க அதாவது மனுஷன் எப்போ உயிரோட தான் இருப்பான், எப்ப சாவான் யாருக்கும் தெரியாது. இவர் செத்து விட்டாரு அதனால இவரும் செத்துவாரு சொல்லுவீங்களா? இவர் ப்ரூவ்டு தெரிஞ்சு போச்சு தப்பானவருக்கு ஆதரவு கொடுக்கிறான்னு. அவர் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. நிச்சயமாக தவறானவருக்கு ஆதரவாளராக இருப்பதை விட சந்தேகப்படுறாலே மேல் நினைக்கிறேன். அவ்வளவுதான். லெசர் ஈவில், குறைந்தபட்ச தீமையை தான் ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்க முடியும். இவங்க உறுதியா தப்புன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. பாஜகவை அவர் எதிர்க்கவே மாட்டாரு அப்படின்றதும் அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாகவும் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்கல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தான் எதிரினே வந்து காமிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நீங்க நம்புறீங்க? ஒரு வித்தியாசமா தெரியுது. வேற ஏதோ காரணம் இருக்குமா உங்க கேள்விக்கு? ஏன் வாயில சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? தெளிவா அவங்க சொன்னதே அந்த கட்சியுடைய விஜய் முதல்ல 2 கட்சியை மட்டும்தான் சொன்னார். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு. இப்பதான் 4 நாளைக்கு முன்னாலதான் அதிமுகவை சேர்த்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. துவக்கத்திலிருந்து தங்களுடைய கொள்கை எதிரின்னு பிஜேபி தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க. ஆனா எதுக்குன்னு சொல்றீங்க சொல்றாங்க சார். இப்ப நீங்க திமுக வந்து இதை பண்ணல, இஸ்லாமியர்களை விடுவிக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா பாயிண்ட் பண்ணி மக்கள் பிரச்சனையை கேள்வி எழுப்புறீங்களே, அதே மாதிரி பப்ளிக் இஷ்யூஸை விஜய் குறிப்பிட்டு இப்ப சமூக விரோதமா செயல்படக்கூடிய விஷயங்களுக்கு எதை அட்ரஸ் பண்ணாரு? இப்போ நீங்க மத பிரச்சனைகள்னு சொல்றீங்க. எவ்வளவோ விஷயங்கள் வந்து நார்த் இந்தியால முதல்ல சொன்னதான் திரும்பி சொல்றேமா. ப்ரூவ்டு கிரிமினலை விட ஒண்ணுமே தெரியாத முட்டாள் கூட மேலுன்னு சொல்லுவேன். அப்ப முட்டாள்னு சொல்றீங்களா? நீ அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் முட்டாள் இல்ல. ஓகே, நான் என்ன சொல்லணும் அதுதான் சொல்லணும். சரி, நான் என்ன ஒரு ஒப்பீடு சொன்னா உடனே இப்படி சொல்றீங்களா? என்ன எதுக்கு புரியலையே. இல்ல சார், நீங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவா இல்லம்மா.
உன் வயசுல எனக்கு பேத்தி இருக்குமா, அதை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுமா. சரி சார், இப்போ நீங்க வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து இப்போ அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து அவரை வந்து நம்ம நினைக்க வேணாம், அவர் இன்னும் களத்துக்கே வரல, ஸோ அவரை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் நீங்க ஆதரவான கருத்துக்கள் வைக்கிறீங்க. இவன் நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சா இல்லையா? என்னது சார்? ஜனநாயகத்துல அவருக்கு பின்னால மனுஷன் தானே இருக்கான். ஆமா. ஆடு மாடு நாய் நரி இல்ல, மனுஷனுக்கு தானே ஓட்டு இருக்கு. ஓட்டு இருக்கிற மனுஷன் அவங்க பின்னால இருக்காங்க. அதை எப்படி நல்ல வழியில பயன்படுத்திக்கணும் நான் பாக்குறேன். அவ்வளவு. பாஜகவே இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இருக்கு இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன சார், அவங்களும் பின்னாடி இருக்கலாம். அவங்க இங்க தமிழ்நாட்டுல யார் பின்னாலுமா ஆள் இருக்கு சொல்லுமா? யார் பின்னால இருக்கு சொல்லுங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்க. காசு கொடுக்காமலே யாருக்கு கூட்டம் வருது சொல்லுமா? விஜய் அவர்களுக்கு கூட்டம் வருது. ரைட், அதோட நில்லுமா. அதை உண்மையை சொல்லிட்டு வாழ்த்துக்கள். சரி சார், இப்போ விஜய்க்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களே, எல்லா இல்லம்மா மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கம்மா, அதை பயன்படுத்திக்கலாமான்னு பாக்குறேன். அதான் நீங்க இப்படி நினைக்கிறீங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிற எல்லாருக்குமே விஜய் அவர்கள் கிட்ட இருந்து அழைப்பு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதோ அழைப்புலாம் வருதா? அழைப்புகள் வந்து எனக்கு யார் அழைப்பு எனக்கு தேவையும் இல்லை. யார் என்ன வாழ்த்துறாங்க திட்டுறாங்கிற பத்தி நான் கவலைப்படுறதும் இல்லை. நான் முன்னாலே சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்களாமா? இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கையே போனஸ் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஏதாவது சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏமா இப்ப நீ கேள்வி கேட்டிருந்தா என்னமா கேட்டிருக்கணும்? நேத்து இந்த சென்னையில் நடந்ததெல்லாம் கேட்டிருக்கணும். ஒரு தொகுதியில வீடு வீடா போய் ஓட்டு கேட்க போனாங்க விஜய் கட்சிக்காரங்க. அவளை 100 பேர் அடிச்சு இப்ப 4 பேர் ஜெயில இருக்க இது ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா, ஒருத்தர் ஐசியூல இருக்கிறாரா, அந்த கேள்வி நீ கேட்கலையம்மா? கேட்கலான்னு இருந்தேன். நீங்க கேட்கலாம் பாத்தீங்களா? அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலே நான் சொல்லிட்டேன். இல்ல அடுத்த கேள்வி அதுதான் சார். இப்போ அதுதான் ஏதோ அழைப்பு வந்ததா, இல்ல உங்களுக்கு ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கா? எனக்கு ஒரே எதிர்பார்ப்பு, இந்த பாவப்பட்ட தமிழக ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை உருவாக்க என்னால் முடியுமா? முடிந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் அதற்கான முயற்சி செய்தோம் என்ற நிறைவோடு சாவணும்னு நினைக்கிறேன். சரி சார், விசில் வந்து அங்கங்க புறக்கணிக்கப்படுறதாகவும் வந்து பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. விசில் வந்து இப்போ ஐசிசி வந்து பேன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சிவகங்கையில வந்து ஒரு திமுக கவுன்சிலர் வந்து நம்ம விசில் எல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி துப்புரவு பணியாளர்கள் கிட்ட ஸ்பீக்கர் கொடுத்திருக்காரு. அதையும் இப்ப நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? காய்த்த மரம் தான் கல்லடிபடும். எப்போ இதெல்லாம் சொல்றாங்களோ, நீங்க சொல்ற திமுக காரங்களே விசில பார்த்தே பயப்படுறாங்க அப்படின்னு அதுக்கு பொருள் எல்லாருக்கும் புரியுமா? ஆனா தாவேக்காரங்க வந்து பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றாங்கன்றதுனாலே விசில் புறக்கணிக்கப்படுதுன்ற இன்னொரு பக்கம் சொல்றாங்க. அதையும் நம்ம கேள்வி இன்னும் யாருமா சொல்றா? அதுவும் சில இணையதளங்கள்ல கருத்துக்கள் அதான் யாருன்னு சொன்னாதானமா பதில் சொல்லலாம். நீ சொன்னா உனக்கு பதில் சொல்லுவேன். சார், இதுவும் மக்கள் தான் வைக்கிறாங்க, அதுவும் மக்கள் தான் வைக்கிறாங்க. திமுக பயப்படுறாங்க. அது யாராவது மக்கள் சொன்னதை மக்கள் நினைச்சாங்கம்மா. ஓகே, விசில் காலகாலமா தானே இருக்கு. நேத்து வரல சில நாள்ல வந்து இன்னைக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னா ஒண்ணு மக்கா இருக்கணும், இல்லைன்னா அயோக்கியனா இருக்கணும். ஓகே, அதனால அப்போ அந்த கருத்து சொன்னவர்கள் அயோக்கியர்கள்னு சொல்றீங்களா? முட்டாளா இருக்கணும், அயோக்கியனா இருக்கணும், ரெண்டுல என்ன நீயே முடிவு பண்ணிக்கணும். சரி சார், இப்போ வந்து திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா விசிகே காங்கிரஸ் நடுவுலயும் வந்து ஒரு சலசலப்பு இருக்கிறதாக செய்தி. விசிகே காங்கிரஸ் நடுவுல? ஆமா. என்ன அப்படின்னா விசிகே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பாமக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஓப்பனா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி விசிகாவும் பாமகவும் இணக்கமா தான் இருந்திருக்காங்க, அதனால அவங்க கூட இவங்க ஏத்திருக்காங்க, இவங்க கூட அவங்க ஏத்திருக்காங்க. ஸோ இப்போ பேசினாங்கன்னா மீண்டும் இணக்கமாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால விசிகே மத்தியில ஒரு கொந்தளிப்பானது இருக்கு. இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி எப்படி சொல்வீங்க? நாங்க இதுமா அதுல நம்ம பேசாம இருக்க நல்லதுதான். ஏன்னா செல்வ பெருந்தகை அதே விசிகாவில் எம்எல்ஏ இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அதனால அவங்க பழைய நட்புல ஏதாவது பேசிக்கிறோம், அதை விட்டுருமா. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. மக்களை பாதிக்கிற விஷயத்தை பத்தி மட்டுமே நம்ம கவலைப்படுவோம். ஓகே, இது பாதிக்காது. இது அவங்க பேசிக்கிறது. அவங்க ரொம்ப காலமா ஒண்ணுமா இருந்தவங்க. விசிகாவில் இவர் முதல் எம்எல்ஏ வந்து அதுல தானே வந்தாரு. அதனால அந்த காலத்துல இருந்தே அவங்க அண்ணன் தம்பியா பழகுறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. அதை போய் நம்ம ஏன் கவலைப்பட்டுக்குவானே சார்? ஆனா இப்போ காங்கிரஸ் கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுருச்சுன்றது தானே அவரே குறிப்பிடுறாரு. யாரு? செல்வ பெருந்தகை அவர்களே சொல்றாரு. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன டெல்லியில சொல்லிட்டாங்களா? ஆமா சொல்லிட்டாங்களா டெல்லியில? இப்போ சீட் ஷேரிங் பத்தி பேச போறதாக சொல்லிட்டு அதை தாமா நான் சொல்றேன். டெல்லியில என்னமா நேத்து என்னமா கிறிஸ்டியோடங்கிற என்னமா சொன்னாரு? புது கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தப்பா சொல்றமா? நீ சொல்ற திமுக மீது எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது, வேதனைப்படுகிறவங்க வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றதுல சொல்லியிருக்காருல்ல. இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் பிரசிடென்ட் வந்து அதுதானே ஏமா கிறிஸ்டியோடங்கிறதாமா அந்த குழுவுக்கே தலைவர், அவர் தாமா இன்சார்ஜ் செக்ரட்டரி. ஏமா டிஜிபி சொன்னா ஒத்துக்குவீங்களா? இன்ஸ்பெக்டர் சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒரு இருக்குல்ல, அவர் சொல்லிட்டாருமா, அதை தாமா எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் தான் அந்த குழுவுக்கு தலைவர்.
ஓகே, பவர் ஷேரிங் அப்படின்றது தமிழ்நாட்டுல சாத்தியமே இல்ல அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரா? ஆமா, அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அவருக்கு அப்ப தமிழ்நாட்டுல அடுத்த ஆட்சி வர்றது சாத்தியமே இல்லைன்னு அர்த்தம். மாணிக்கம் தாகூர் அவர்களும் அதுதான் வந்து சொல்றாங்க. பாத்தீங்களா, நான் சொன்னது அவரு சொல்லிட்டாரா? அதான், அதனாலதான் சார் கேக்குறேன். மாணிக்கம் தாகூர் அவர்களும் அதான் சொல்றாங்க. 2006ல வந்து நாங்க தவறு செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸையே மென்ஷன் பண்ணி குறிப்பிடுறாரு. உண்மையை ஏத்துக்கிற என்னமா தப்பு? ஒரு நல்ல மனுஷனுக்கு அடையாளம் மற்றவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கிறோங்கிறது அல்ல, தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மை மாணிக்க தாகூர்கிட்ட இருக்கு. அப்படித்தான் நீங்க பார்க்கணும். செய்யற தவறுகளுக்கெல்லாம் நியாயம் இருந்துச்சு அதுக்கு பேசுவதை விட தவறை ஏற்றுக்கொள்வது நல்ல மனிதன் செய்கிற காரியம். அதை மாணிக் தாகூர் செய்திருக்கிறார். திமுக வந்து சரியான சீட்ஸை வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கல அப்படின்றதா உங்களுக்கு திமுக மேல இருக்கக்கூடிய ஏமா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டோம், சீட்டு நம்பரே முக்கியம் இல்லை. நான் அவனை பார்த்து கேட்கிறேன்பா, 540 எம்பிக்கள் பார்லிமெண்ட் சரியா? அதுல ஆட்சிக்கு காங்கிரஸ் இருக்கிற போது வெறும் 14 எம்பிக்கள் தானே உங்ககிட்ட இருந்துச்சு. 7 மந்திரிகள் வந்து கேட்டு வாங்கினீங்களா? அதுல முக்கியமான துறையெல்லாம் வேணும்னு வந்து கேட்டு வாங்கினீங்களா? நாங்களும் கொடுத்தோமா? அது பெருந்தன்மைன்னு நாங்க நினைக்கிறோம், ஆனா அது கேணத்தனம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதான் அவங்களோட வார்த்தையில தெரியுது. இப்போ அதே 540 வெறும் 14, 540ல 14 இருந்ததுல 7 பேர் மந்திரி, 234 நாங்க 18 இருக்கிறோம். எங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தா தப்பா? இது எந்த ஒரு நியாயமா சொல்லுங்கம்மா? சோ அதே பெருந்தன்மை நீங்க திமுக கிட்ட எதிர்பார்க்கறீங்க இந்த தேர்தல். அப்ப இருக்கா இல்லையா நீங்க சொல்லுமா கொஞ்சம்? அப்போ அது என்னமா பெருந்தன்மை என்னமா சொன்னேன்? எங்ககிட்ட பெருந்தன்மை இருந்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையா? இப்ப பொறுத்திருக்கணும் இல்லையா சார்? இன்னும் டிசைட் பண்ணல. அதான் கொஞ்சம் சொல்லிருமா, நீ சொல்லி பெருந்தன்மையா இருங்கன்னு சொல்லுமா. சரி சொல்லிடுவோம் சார். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க பாத்துட்டு தான். இல்லம்மா, நீங்க சொன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஓகே, இப்போ அதே பெருந்தன்மையோட திமுக இருக்கிறாங்களா அப்படின்றத பாப்போம். அப்போ அந்த பெருந்தன்மையை வந்து திமுக காமிச்சிட்டாங்க அப்படின்னா தாவேகா கூட்டணி வந்து தேவைப்படாதா? சொல்லட்டுமா, அதுக்கப்புறம் பேசுவோம். எல்லாத்துமே இஃப் பட்டுன்னு பேசிட்டு தான் முடிவு வராது. எங்கள் கொள்கை தான் தெளிவா சொல்லிட்டோம். இவ்வளவு நாள் இருந்தது வேற, இப்ப எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றோம். அதை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி வரும். அதை ஏத்துக்கலைன்னா அவங்க எதிர்கட்சி தான். இதையும் நாங்க தெளிவா சொல்றோம். யார் ஆளுங்கட்சி வரப்போறா, யார் எதிர்கட்சி வரப்போறா, காங்கிரஸ் கூட யாரு கூட்டணின்னு சொல்றாங்களோ அவங்க தான் ஆளுங்கட்சி. இப்பவே நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.